ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் இதில் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் சின்ன சின்ன டிப்ஸும் நான் சொல்லும் போது நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த சர்க்கிள் ஃப்ளவர் ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வன்ஸ் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் நான் இந்த கோல்டன் கலர் ஃப்ளவர் எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் இருந்தாலும் நீங்கள் இதை அழகாக ஒர்க் பண்ணலாம். வீட் பீட் இல்லைன்னா உங்ககிட்ட ரைஸ் பீட் இருந்தாலும் அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் டியூப் பீட் 4 mm இல்லை 5 mm பீட், கோல்டன் பீட், சுகர் பீட், 2 mm பீட், கோல்டன் கலர் லீஃப், சமுக்கி, நார்மல் த்ரெட் அண்ட் நீடில். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இந்த டிசைன் நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நான் சொல்லித்தர போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்லீவில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேக் நெக்கில் சென்டரில் எப்படி ஒரு டிசைன் பண்ணலான்னு தான் சொல்லித்தர போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏற்கனவே ப்ரூச் ஒர்க் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ தான் நான் பார்க்குறேன், இது வரைக்கும் நான் ப்ரூச் ஒர்க் நான் பார்த்துட்டு கிடையாது, எப்படி போடணும்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பேக் நெக்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரிங்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு ஏற்றாப்புல ரிங்கு விற்கிது. நீங்கள் அதுக்கேற்றாப்புல ரிங்கு சைஸ் வாங்கி நீங்கள் செட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ இதில் சென்டர் பகுதியில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் பகுதியில் நான் சர்க்கிளில் நான் மார்க் பண்ணியிருக்கேன், சர்க்கிள் ஷேப்பில். இப்போ இந்த ப்ளவுஸை நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா நடுவில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த இடத்த நான் மார்க் பண்ணி இப்போ இதே போல் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை எடுத்துக்குங்க. இது பாருங்கள், ஸ்மால் டு பிக் சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் நம்மளுடைய சர்க்கிள் ஷேப் நம்மளே எடுத்துக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சர்க்கிள் நான் எடுத்திருக்கேன். இது அளவு பார்த்தீங்கன்னா இது 1.25 இன்ச்சு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலே இந்த ப்ளவுஸோட லென்த்தை நான் மெஷர்மெண்ட் பண்ணி மேலே ஒரு 2.5 இன்ச்சு, கீழே 2.5 இன்ச்சு விட்டுட்டு சென்டரில் மார்க் பண்ணி இந்த சர்க்கிள் நான் வரைஞ்சி இருக்கேன். இந்த டெய்லரிங் சாக்கில் தான் நான் வரைஞ்சி இருக்கேன். இல்லை உங்ககிட்ட பென்சில் இருந்தாலும் அதில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணும் போது பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சிலும் நீங்கள் மார்க்கிங் பென்சிலும் நீங்கள் மார்க் பண்ணி வரையலாம். இப்போ இதில் என்ன பண்ணுங்கள், இந்த ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற போல் இந்த ரிங்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரி ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இந்த ரிங்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண தெரியும். அதே போல் எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்களுக்கும் இது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. இப்போ இது சென்டரில் நான் சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், இதில் நேராக நான் எந்த இடத்துல சர்க்கிள் வரைஞ்சிருக்கணும் அதில் எடுத்து கீழே இருந்து த்ரெட்டை எடுங்க. த்ரெட்டு நான் 2 தான் நான் கோர்த்துருக்கேன். பாருங்கள், ஒரே த்ரெட்டை கோர்த்து அதை ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணும் போது 5 பெட்டலேருந்து 5 பெட்டல் ஒர்க் பண்ணிட்டு தான் நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணணும். நான் வீடியோக்காக ஒரே ஒரு பெட்டலை மட்டும் நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த பெட்டல் இருக்குல்ல கேப்பு, இந்த கேப்லலாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க்கே பண்ணணும். ஸோ நான் அதெல்லாம் பண்ணி இருந்தால் உங்களுக்கு ரொம்ப டைம் லென்த்தாக போகும்.
ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டேரெக்டாகவே நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். நீங்கள் பண்ணும்போது இது 5 பெட்டலும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 mm பீடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீடை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது, ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரிங்கில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 ஃப்ளவர் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மற்ற ஃப்ளவரையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு கூடவே ஸ்டிச் பண்ணிடுங்க. நான் இப்போ டேரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் வந்து அது ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. த்ரெட்டு வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த கலர் தான் எடுத்துருக்கேன், கோல்டன் கலர் எடுத்துருக்கேன் த்ரெட்டு. ஸோ இந்த மீதி இருக்கிற சைடை நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதோட சென்டரில் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய பீடு எடுத்துக்குங்க. 5 mm 4 mm எந்த சைஸ் பீடு வேணால் எடுத்துகிட்டு நடுவில் வந்து இதை ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், த்ரெட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு இதே போல் மாட்டிக்கும். ஸோ அதனால் நீங்கள் சின்ன ஸ்மால் சைஸில் எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு இது வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ளவரோட மிடில் கீழேருந்து மேலே எடுங்க. அதில் நீங்கள் இந்த லீஃப் சீக்வன்ஸ் வந்து எடுங்க. எடுத்துட்டு இப்போ இதில் டியூப் பீட் இருக்குது பாருங்க, ஸ்மால் சைஸ் டியூப் பீட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறப்பல நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த லீஃப் வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கேப் விட்டு நீங்கள் போடுங்க. இப்போ இந்த ஃப்ளவரில் வந்து நான் கேப் விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு ஃப்ளவருக்கும் இன்னொரு ஃப்ளவருக்கும் கேப் விட்டுட்டு சென்டரில், இந்த பெட்டலோட சென்டரில் தான் நீங்கள் வந்து லீஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதுலேயே ஒரு ஸ்மால் சைஸ் டியூப் பீட் வந்து ஆட் பண்ணலாம். இது சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து எனக்கு ஃபோட்டோவாக நீங்கள் எடுத்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து போஸ்ட்டில் வந்து போடுவேன். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ரோச்சஸ் டிசைன் வீடியோ வேணும்னா கீழே வந்து நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு லைக் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோவை வந்து ஷேரும் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ளவரை விட்டுட்டு இதோட சென்டரில் வந்து எடுங்க. பெட்டல் சென்டர் பாருங்கள், பெட்டல் இருக்குல்ல, அதோட சென்டர் பகுதியில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நான் இது வந்து இதை போல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃப்ளவர் கேப் எடுத்துக்குங்க. இதுவும் வந்து இந்த பெட்டலுக்கு நடுவில் சென்டரில் நீங்கள் வந்து நீடில் விட்டுட்டு அதில் வந்து வீட் பீட் இல்லைன்னா ரைஸ் பீட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே சுகர் பீட் ஒன்று ஆட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரிங்கு மாட்டிக்கிட்டு பண்ணும் போது இந்த ஒர்க்கும் பாருங்கள் நீட்டாக இருக்குது. நம்ம ரிங் இல்லாமல் கையில் பண்ணும் போது டேரெக்டாக பண்ணும்போது அது ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் இதை அப்புறம் நீட்டாக நீங்கள் பண்ணும் போது அது உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், உங்கள் ப்ளவுஸும் நல்லா இருக்கும். இதுவும் வந்து பாருங்கள், சைடாக நீங்கள் வந்து பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இந்த பெட்டல்லையும் வந்து சென்டரில் எடுத்துக்குங்க. மறுபடியும் ஒரு ரைஸ் பீட், ஒரு சுகர் பீட் எடுத்துக்குங்க. ப்ரூச் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டிசைன் வேணால் பண்ணலாம், உங்களுடைய ஓன் ஐடியா அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ வந்து 101 இது வரைக்கும் என்னுடைய 100 வீடியோ வந்து ப்ரோச்சஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணி இருக்கேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க இல்லை இது வரைக்கும் என்னுடைய
ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். 100 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பரும் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸ்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், அழகாக இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடும் மற்ற சைடும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் சமிக்கி ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் இதோட போடுறேன்னா இந்த டிசைன் இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷன் தான். இதில் வந்து ஒரு சமிக்கி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்மால் சைஸ் பீடு, சுகர் பீடு இல்லைன்னா 2 mm பீடு, எந்த பீடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த சமிக்கி வந்து கலரில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸோட கலரை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீடை விட்டுட்டு இந்த சமிக்குள்ளே இதை வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இது பக்கத்தில் பாருங்கள், ரொம்ப தள்ளி நீங்கள் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிட்ட பண்ணும்போது தான் இது ஒரு ஃபினிஷிங் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கீழே வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் தான் என்னுடைய சேனலில் நான் போடுற வீடியோவில் அடுத்த 2 பேருக்கு காமிக்கும். இப்போ பாருங்கள், இதிலே வந்து ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீடை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ மற்ற சைடும் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ கீழே வந்து வழக்கமாக நாட் போடுறப்பெல்லாம் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ரிங்கிலேருந்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரிங்லேருந்து எடுத்தாச்சு. சிம்பிளாக நம்ம ஒரு ப்ரோச்சஸ் டிசைன் வந்து நம்ம அழகாக பண்ணிட்டோம். இல்லை நீங்கள் ஹேங்கிங் போலவும் இது வந்து தொங்க விடலாம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.